ஏனென்றால் நான் துன்பத்தில் உள்ளேன் அனுமான். அந்த சனி எப்பொழுதும் என் மீது பார்வையை பதித்து என்னை கடும் துன்பத்தில் ஆழ்த்தி வருகிறான். சனியின் பார்வையோ எப்பொழுது மகாதேவரின் பெரிய பக்தனே சனியின் பார்வையிலிருந்து தப்பவில்லை என்றால் சற்று சிந்தி அனுமான். நான் என்ன ஆவேன்? தேவர் பதவியை விட்டுவிடலாம் என்று நினை. சனியின் பார்வை இருமுனை கத்தியாகும். நான் உதித்தாலும் எனக்கு துன்பம்தான். நான் உதிக்கவில்லை என்றால் அந்த சனி. தேவா, என்னுடைய அஷ்ட சித்தி சக்திகளால் தங்களின் பாதுகாப்புக்காக நான் வாக்களிப்பேன். நான் இப்பொழுதே சென்று சனியிடம் முறையாடுகிறேன். ஆகட்டும், கவலை கொள்ளாதீர்கள். நான் தங்கள் மீதிருந்து சனியின் பார்வையை அகற்றுவேன். நன்றி. அற்புதம். நான் சனிக்கு புரிய வைப்பேன். அவன் எப்படி அங்கனம் செய்யலாம்? சந்திரன் உதிக்கவில்லை என்றால் சனி, நான் உன்னை சந்திக்கத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். நீயே இங்கு வந்தது மிக நல்லதாயிற்று. நானும் அதற்காகத்தான் இங்கு வந்தேன். கூற வந்ததை இன்று நான் முதலில் கூறிவிடுகிறேன். சரி, கர்ம பலனை அளிப்பவனே, நீயே கூறு. நான் பற்றற்றவனாக என் கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று வாக்களித்துள்ளேன். இனியும் கர்ம பலனை அளிப்பேன். நீ என்னுடைய முடிவையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் என்ன நினைத்துக் கொண்டாலும் சரி. சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். நீ செய்தது அனைத்தும் முறையானதுதான். ஆனால் இத்தையுமே நான் செய்வேன். அது என்னவென்றால் சனி, நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகமாகிவிட்டது. இந்த வனம் முழு துன்பத்தில் இருக்கின்றாராம். அதனால் நான் உன்னுடைய உதவியை வேண்டி நிற்கிறேன். அது என்னவென்றால் சந்திரதேவரிடமிருந்து பார்வை. அதனால் ஏற்பட போகும் விளைவுகளையும் நீ சிந்தித்தாக வேண்டும். வேண்டும். அப்படி மாறினால் அது சனி. நீ அளித்த அந்த வாக்கையும் உன்னுடைய ஆணவத்தினால் உன்னால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் சனி. நீ தெளிவாக இல்லை ஹனுமான்.